ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ஜிகேல இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அண்ட் இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் மக்களே. ஸோ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த டாப்பிக்கை நான் 3 பார்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு நான் 3 பார்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு பார்ட்லேயும் என்னென்ன இருக்குன்றதை நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். பிஃபோர் தட் இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டாப்ளிஷ்டு இயரு, ஹெட் குவார்ட்டர்ஸு, டைரக்டர் ஜெனரல், இது எல்லாத்தையுமே ஈஸியான க்ளூவோட பார்க்க போகிறோம் மக்களே. இது மட்டும் இல்லாமல் இதை பற்றிய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தாலும் அதையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்லையும் இந்த எஸ்டாப்ளிஷ்டு இயர், ஹெட் குவார்ட்டர்ஸ், டைரக்டர் ஜெனரல்லாம் படிச்சுட்டு போவோமே தவிர அந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுடைய பர்பஸ் என்ன அப்படின்றதே நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதோட எய்ம் என்ன, பர்பஸ் என்ன, அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் கவர் பண்ண வேண்டியது இருந்ததுனால தான் இதை நான் 3 பார்ட்டாக எடுத்துட்டு வந்திருக்கேன் மக்களே. சோ இது எல்லாத்தையும் பார்த்துட்ட பிறகு கடைசியில உங்களுக்கு எம்சிக்யூவும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த எம்சிக்யூ எல்லாத்தையும் நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இதுதான் மக்களே, நான் மொத்தம் 3 பார்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸை நான் சொன்னேன். பார்ட் 1ல நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் நேமில் ஸ்டார்ட் ஆகிற எல்லா ஆர்கனைசேஷனுமே பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்டு, யுனெஸ்கோ, யுனெப், யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம், இது எல்லாமே பார்க்க போகிறோம். இது இல்லாமல் வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இது வரைக்கும் நம்ம பார்ட் 1ல பார்த்துருவோம். எல்லாமே ஈஸியான க்ளூவோடையும் பார்ப்போம் மக்களே, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனையும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த யுனைடெட் நேஷன் நேம்ல ஸ்டார்ட் ஆகாம நிறைய இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி, இன்டர்நேஷனல் போலீஸ். ஸோ இது மாதிரி ஒரு 33 இருக்கு. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் யுனைடெட் நேஷன் ஸ்டார்ட் ஆகாம ஒரு 33 கிட்ட இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம பார்ட் 2ல பார்க்க போறோம். ஸோ இதையும் க்ளூவோட தான் சொல்லி தர போறேன். ஸோ பார்ட் 3ல என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்மிட்லாம் இருக்கும். பிம்ஸ்டெக் சப்மிட், ஏஷியன் சப்மிட், பிரிக்ஸ் சப்மிட். ஸோ இதுல எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்காங்க அதெல்லாம் நமக்கு கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி டேட்டாவை எல்லாத்தையுமே தனியா ஒரு பார்ட்ல எடுத்துட்டு வரலான்ட்டு பார்ட் 3ஆ எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இது பார்ட் 1க்கான வீடியோ தான். ஸோ பார்ட் 1ல இதை மட்டும் நம்ம பார்ப்போம், வித் க்ளூவோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனோட பார்க்க போறோம் மக்களே. ஸோ 1 by 1ஆ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம், யுனைடெட் நேஷன். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம அதோட கனெக்ட் பண்ணி க்ளூவை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களே படிச்சிருப்பீங்க. நிறைய இடத்துல நமக்கு இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனையும் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸையும் கனெக்ட் பண்ணுற க்ளூ தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த இயரை கனெக்ட் பண்ணி க்ளூவை சொல்லணும்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? பட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இயரோட உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோடைய இயர் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது ஆர் ஃபவுண்ட் பண்ணப்பட்டது, அந்த இயர், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அதோட டைரக்டர் ஜெனரல் ஆர் என்ன ஹெட் இருக்காங்களோ அதோட கனெக்ட் பண்ணி ஒரு க்ளூவை நம்ம சொல்ல போறோம். ஸோ அப்போ இயரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ன ஈஸியான வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டன்டா சில இயர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். க்ளூ கோடு நான் சொன்னல அது மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் 1945ல என்ன ஃபவுண்ட் பண்ணாலும், என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாலும் அந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனை இந்த 1945யோட நான் லிங்க் பண்ணோன்னா க்ளூவா என்ன வச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 2. ஓகேங்களா? இந்த வேர்ல்டு வார் 2 இந்த 1945ல தான் நடந்து முடிஞ்சுது. அப்ப ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் 1945 கனெக்ட் பண்ணி வருதுன்னா அதை நான் வேர்ல்டு வாரோட கனெக்ட் பண்ணும். அப்ப எந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுக்கு வேர்ல்டு வார் 2 அதை பற்றிய ஸ்டோரி வருதோ நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதோடைய எஸ்டாப்ளிஷ்ட் ஆர் ஃபவுண்டட் இயர் 1945ன்னு நமக்கு தோணணும். ஓகேங்களா? அது மாதிரி 1947க்கு இண்டிபெண்டன்ஸ் டே, இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகேங்களா? ஸோ 2004க்கு சுனாமி வந்த டே. ஓகேங்களா? சுனாமி வந்த டே. 2011க்கு உலகம் அழிய போகுதுன்னு ஒரு ரூமர் பரவிச்சு இல்லையா? ஸோ அதுதான் நம்ம க்ளூ கோடா வச்சிருக்கோம். ஸோ
உலகம் வந்து அழிய போறது தான் வந்து இந்த 2011க்கான க்ளூ கோட். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சில பர்டிகுலர் இயரை வந்து நம்ம வந்து க்ளூ கோடா யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா அந்த பர்டிகுலர் இயருக்கு முன்னாடியோ பின்னாடியோ இல்லாட்டி அதே பர்டிகுலர் இயர்லயோ ஏதாவது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருந்தா ஸோ இந்த வேர்ட்ஸை பார்க்குறப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இயர் ஞாபகம் வரணும் அப்படின்றதுனால தான் இந்த க்ளூ கோட்ஸை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஒன் பை ஒன்னா போகலாமா? ஸோ யுனைடெட் நேஷனோடைய முக்கிய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 2 வந்து நமக்கு ஆரம்பிச்சு முடிகிறப்ப ஸோ இதற்கப்புறம் ஒரு வேர்ல்டு வார் நமக்கு வரக்கூடாது, இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ்குள்ளார ஒரு பீஸ் இருக்கணும் அப்படின்றதுனால எடுத்துட்டு வந்தது தான் வந்து யுனைடெட் நேஷன். ஓகேங்களா? ஸோ இதற்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூயார்க் USA. செக்ரட்டரி ஜெனரல் வந்து ஆண்டனியோ குட்டெரஸ். இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் 193 இருக்குல்ல மக்களே, இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் 193 மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. யுனைடெட் நேஷனோடைய மெம்பர் கண்ட்ரிஸ் 193. இதுக்கு எந்த க்ளூவும் இல்லை, இதை நீங்க கான்ஸ்டன்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ ரிமைனிங் இருக்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ், செக்ரட்டரி ஜெனரல். இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945ல வேர்ல்டு வார் நடக்குது. ஒரு 2 குரூப்புக்கு நடுவில், அந்த 2 குரூப்புக்கும் நடுவில் ஒரு பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை கொண்டுட்டு வரணுன்றதுக்காக செக்ரட்டரி ஜெனரல் வந்து கிட்டார் வாசிச்சுக்கிட்டே வராரு. அந்த கிட்டார்ல என்ன சாங் அவர் வாசிக்கிறாருன்னா நியூயார்க் நகரம் முருங்க அப்படின்னு சாங்கை வாசிச்சுக்கிட்டு வர்றாரு. ஸோ வேர்ல்டு வார் 2 நடக்குது. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் 1945. நியூயார்க் நகரமுரங்க சாங்கை வந்து அவர் வாசிச்சுக்கிட்டு வராரு. ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க் USA. ஓகேங்களா? ஸோ செக்ரட்டரி ஜெனரல் கிட்டார்ல வாசிக்கிறாரு, ஆண்டோனியோ குட்டெரஸ். ஓகேங்களா? மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து 193. யுனைடெட் நேஷன் வந்து 1945ல வந்தது. எதை சக்சீட் பண்ணி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மக்களே, லீக் ஆஃப் நேஷனை வந்து சக்சீட் பண்ணி வந்துச்சு. இந்த லீக் ஆஃப் நேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 1 வந்து 1919 கிட்ட முடிஞ்சிருக்கும். ஸோ திருப்பி வந்து ஒரு வேர்ல்டு வார் வரக்கூடாதுன்னு ஃபார்ம் பண்ணது தான் வந்து லீக் ஆஃப் நேஷன். ஸோ வேர்ல்டு வார் 2 வந்ததும் இதை சக்சீட் பண்ணி வந்தது தான் வந்து யுனைடெட் நேஷன் மக்களே. ஓகேங்களா? ஸோ இந்த யுனைடெட் நேஷன்ல ஒரு 6 மெயின் பாடிஸ் இருக்கு, 6 மெயின் ஆர்கன்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், யுனைடெட் நேஷன் செக்ரட்டரியேட், யுனைடெட் நேஷன் ட்ரஸ்ட்ஷிப் கவுன்சில் அண்ட் யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? இதுல இந்த ஃபர்ஸ்ட் 5 இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் 5மே வந்து நியூயார்க் USA தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸா வச்சிருக்கு. இந்த 6மே ஃபவுண்ட் பண்ணப்பட்டது 1945 தான். ஸோ இதுல இந்த நியூயார்க் USA ஹெட் குவார்ட்டர்ஸா வச்சிருக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் 5 தான். அப்ப கடைசியா இருக்க இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக், நெதர்லாந்து. ஸோ இதற்கெல்லாம் வந்து நான் பின்னாடி தனியாக க்ளூ எடுத்துட்டு வரேன். இப்போ ஜஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வேற என்ன இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரஸ்ட்ஷிப் கவுன்சில் இருக்குல்ல, இந்த ட்ரஸ்ட்ஷிப் கவுன்சில் எதற்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த ட்ரஸ்ட்ஷிப் டெரிட்டரிஸ்ல இருக்குல்ல, அவங்களுக்குலாம் வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும், அவங்களும் செல்ஃப் கவர்னன்ஸ் நடத்தணும் அப்படின்றதுக்காக எடுத்துட்டு வந்தது தான் வந்து இந்த ட்ரஸ்ட்ஷிப் கவுன்சில். ஸோ 1994ல கடைசி கண்ட்ரியான பலோவோ இவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கின பிறகு இந்த ட்ரஸ்ட்ஷிப் கவுன்சில் வந்து இன்ஆக்டிவேட் ஆயிடுச்சு மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஜெனரல் அசம்பிளி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குல்ல, இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் தான் இந்த 6 மெயின் ஆர்கன்ஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஏன்றதை நான் பின்னாடி சொல்றேன். இந்த ஜெனரல் அசம்பிளியும் இந்த செக்ரட்டரி கவுன்சிலோடைய ரெக்கமெண்டேஷன் கீழே தான் இந்த செக்ரட்டரி ஜெனரல் இருக்கார்ல ஆண்டனியோ குட்டெரஸ், அவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுவார். ஸோ செக்ரட்டரி ஜெனரல் அப்பாயிண்டட் பை த ஜெனரல் அசம்பிளி ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ ஜெனரல் அசம்பிளியால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுவாரு. எதோட ரெக்கமெண்டேஷன் கீழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் கீழ் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ UN செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குல்ல, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். ஸோ 1945ல வேர்ல்டு வார் நடக்குது. ஆண்டனியோ குட்டெரஸ் வந்து நியூயார்க் நகரமுரங்க சாங்கை பாடிக்கிட்டே வந்தாரு. ஸோ அதை வந்து யுனைடெட் நேஷனுக்கு வந்து நம்ம க்ளூவா வச்சிருந்தோம். இப்போ 1945ல இந்த வேர்ல்டு வார் 2 நடந்ததுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே, அதுல சில்ட்ரன்ஸும் மதர்ஸும் பாதிக்கப்பட்டாங்களே, அவங்களுக்கு வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் அதாவது 1946ல அவங்களுக்கு மேரி பிஸ்கெட்டும் ரஸ்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை கொடுக்குறப்ப என்ன சாங் பாடுறாங்கன்னா, இவங்க வேர்ல்டு வார்ல பாதிக்கப்பட்டவங்கள, அதனால அதே நியூயார்க் நகரமுரங்க சாங்கே
பாடுறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, ஸோ வேர்ல்டு வார் 2 நடந்து முடிஞ்சதுக்கு அடுத்த வருஷம், ஸோ 1946, ஸோ சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், சைல்டு அண்ட் மதர்ஸ்க்காக ஸோ என்ன கொடுத்தாங்க, மேரி பிஸ்கெட்டும் ரஸ்கும் கொடுத்தாங்க. ஸோ இவங்களுடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்ரின் மேரி ரசில் மக்களே. ஓகேங்களா? ஸோ அப்போ மேரி பிஸ்கெட்டும் ரஸ்கும் கொடுத்தாங்க. ஓகேங்களா? எஸ்டாப்ளிஷ்ட் இயர் 1946, வேர்ல்டு வாருக்கு அடுத்த வருஷம். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க் USA, யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு சைல்டுக்கும் மதருக்கும் வந்து மேரி பிஸ்கெட்டும் ரஸ்கும் கொடுத்தாங்க. ஸோ இதோட எய்ம் என்ன, யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்டோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொடெக்ட் எவ்ரி சைல்டு அண்ட் மதர்ஸ் வேர்ல்டு வைட். ஸோ வேர்ல்டு வைட்ல இருக்க எல்லா சைல்டு மதர்ஸும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணும், அவங்களுக்கு கரெக்டான ஹெல்த் கொடுக்கணும், இம்யூனைசேஷன் கொடுக்கணும், HIV ப்ரிவென்ஷனாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? இப்போ இதை சொல்றப்ப நான் வந்து வேர்ல்டு வார் 2க்கு அடுத்த வருஷம் அப்படின்னு சொன்னேன். ஆனா இங்க என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வேர்ல்டு வார் 2 நடந்துகிட்டு இருக்க தருணம், விச் மீன்ஸ் இதோட இயர் வந்து 1945. ஓகேங்களா? இந்த வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கப்ப ஈஃபில் டவர் மேல, ஓகேங்களா, ஈஃபில் டவர் மேல எஜுகேஷனிஸ்ட் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், இந்த அறிவார்ந்த மக்கள் வந்து இந்த ஈஃபில் டவர் மேல உக்காந்துக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக இவங்க தான் வந்து அந்த பாட்டையே பிளே பண்ணுறாங்க. நியூயார்க் நகரம் முரங்க சாங்கை இவங்க தான் ஈஃபில் டவர் மேலே உக்காந்துக்கிட்டு இந்த வேர்ல்டு வார் 2 பார்த்துக்கிட்டே பிளே பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எஸ்டாப்ளிஷ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1945, பாரிஸ் பிரான்ஸ். பாரிஸ் பிரான்ஸ்க்கு எதுக்கு சார் ஈஃபில் டவர் சொன்னீங்க? ஈஃபில் டவர் எங்க இருக்கு? பாரிஸ்ல இருக்கு. பாரிஸ் எங்க இருக்கு? பிரான்ஸ்ல இருக்கு. ஸோ அப்ப பாரிஸ் பிரான்ஸ், ஈஃபில் டவர்னு சொன்னாலே பாரிஸ் பிரான்ஸ் மக்களே. ஓகேங்களா? ஸோ அப்ப வேர்ல்டு வார் 2 நடக்குது, ஈஃபில் டவர் மேல உட்காந்துக்கின்னு எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், ஸோ எஜுகேஷனிஸ்ட் வந்து ஈஃபில் டவர் மேல உட்காந்துக்கிட்டு இந்த வேர்ல்டு வாரை பாக்குறாங்க. பாக்குறப்ப அவங்க தான் அந்த நியூயார்க் நகரம் முரங்க சாங்கையே பிளே பண்றாங்க. இதை பார்த்த டைரக்டர் ஜெனரல் வந்து என்ன கேட்கிறாருன்னா, என்னன்னா மேல உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ கலீத் எல் என்னன்னு. ஓகேங்களா? ஸோ நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்றவே இப்படியே பண்ணீங்கன்னா க்ளூ உங்களுக்கு கனெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கலீத் எல் என்னன்னு இருக்கார்ல, அவர் வந்து November 15, 2025 தான் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாரு. இவரோட டேர்ம் வந்து 4 years மக்களே. ஓகேங்களா? இந்த யுனெஸ்கோ கீழே தான் வேர்ல்டு யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்ஸ் வரும். ஓகேங்களா? யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேர்ல்டு லெவலில் இருக்க நேச்சுரல் சைட்ஸில் எதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிவர்சல் ஐக்கானுடையதோ அது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி கன்சர்வ் பண்ணுன்னு கொண்டு வந்தது தான் இந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் மக்களே. இந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் வேர்ல்டு லெவலில், அதாவது குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மொத்தம் 1248 சைட்ஸ் இருக்கு. ஃப்ரம் எத்தனை கண்ட்ரீஸ்ல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 170 கண்ட்ரீஸ்ல இருந்து. ஓகேங்களா? குளோபலி 170 கண்ட்ரீஸ்ல இருந்து 1248 யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் இருக்கு. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டும் மொத்தம் எத்தனை யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனெஸ்கோ கீழே வேர்ல்டு கிராஃப்ட் கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இந்த வேர்ல்டு கிராஃப்ட் கவுன்சில் வந்து ஒரு நான் ப்ராஃபிட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் மக்களே. இது வந்து யுனெஸ்கோவோட அசோசியேட் ஆகி வருது. ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்தெந்த சிட்டிலாம் ரொம்ப பழமை வாய்ந்த ஆர்டிஷன்ஸ் இருக்காங்களோ, எந்தெந்த சிட்டிலாம் ரொம்ப பழமையான ஆர்ட் இருக்கோ அந்த சிட்டியை அங்கீகரிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்ததான் வந்து இந்த வேர்ல்டு கிராஃப்ட் கவுன்சில் மக்களே. ஸோ அந்த சிட்டியை அங்கீகரிச்சு அதுக்கு என்ன பேர் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க கொண்டு வந்த இனிஷியேட்டிவ் தான் வந்து வேர்ல்ட் கிராஃப்ட் சிட்டி ப்ரோக்ராம். எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, டு ரெகக்னைஸ் சிட்டி விச் ஹாஸ் எ லாங் ஹிஸ்டரி ஆஃப் எ ஸ்பெசிபிக் கிராஃப்ட் அண்ட் லார்ஜ் கம்யூனிட்டி ஆஃப் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். நான் சொன்னல, ஸோ ரொம்ப பழமையான ஆர்டிஷன்ஸ் அண்ட் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எங்க இருக்காங்க, ஸோ ரொம்ப பழமையான ஆர்ட், ஸ்பெசிஃபிக்கான ஆர்ட் எந்த சிட்டியில இருக்கோ அந்த சிட்டியை அங்கீகரிக்கணும் கொண்டு வந்தது தான் இந்த வேர்ல்ட் கிராஃப்ட் சிட்டி ப்ரோக்ராம். இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தது இந்த வேர்ல்ட் கிராஃப்ட் கவுன்சில். இது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இது வரைக்கும் மொத்தம் 4 சிட்டி மட்டும்தான் இந்த வேர்ல்ட் கிராஃப்ட் கவுன்சிலில் இருக்கு, வேர்ல்ட் கிராஃப்ட் சிட்டி ப்ரோக்ராம்ல இருக்கு. அதுலேயும் இந்த 4வதா இருக்க ஸ்ரீநகர் இப்போதான் ரீசெண்டாக ஆட் பண்ணாங்க. ஸோ இதுல இருந்து கொஸ்டின் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்ன அந்த 4 சிட்டி இதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூர்,
மலப்புரம், மைசூர், ஸ்ரீநகர் இது 4 மட்டும்தான் இந்தியாவிலே வேர்ல்ட் கிராஃப்ட் சிட்டியில இருக்கு மக்களே. ஸோ ஜெய்ப்பூர் ராஜஸ்தான்ல இருக்கு, மைசூர் கர்நாடகால இருக்கு, ஸ்ரீநகர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. மலப்புரம் எங்க இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன் இது வரைக்கும். ஸோ இந்த வேர்ல்ட் கிராஃப்ட் கவுன்சில் இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 1964. இந்த வேர்ல்ட் கிராஃப்ட் சிட்டி ப்ரோக்ராம் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வந்தது 2014 மக்களே. அதுல இந்தியாவில் 4 சிட்டி தான் இருக்கு. இந்த ஸ்ரீநகர் வந்து 2024ல தான் வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷன் வேர்ல்ட் டூரிசம் ஆர்கனைசேஷன். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945ல வேர்ல்டு வார் முடிஞ்சது ஓகேங்களா. ஸோ 90ஸ்ல அதாவது 1901ல இருந்து 1999 வரைக்கும் நான் எப்படி சொல்லுவேன்னா 90ஸ்ல பிறந்து 1 வயசு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா 1901, 90ஸ்ல பிறந்து 48 அதாவது ஒரு 48 வயசு அப்படின்னு சொல்றேன்னா 1948. இதெல்லாம் வந்து க்ளூக்கான கோடு ஓகேங்களா. ஸோ 90ஸ்ல பிறந்து 82 அப்படின்னு சொல்றேன்னா 82 ஏஜ் ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன்னா 1982 ஓகேங்களா. ஸோ இப்போ யுனைடெட் நேஷன் வேர்ல்ட் டூரிசம் ஆர்கனைசேஷன் 1945ல வேர்ல்டு வார் முடிஞ்சாலும் ஸோ 75 வயசு இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு 160 கண்ட்ரீஸ்க்கு வேர்ல்டு டூர் போகலாம். யுனைடெட் நேஷன் கண்ட்ரிஸ் ஒரு 160ல நம்ம வேர்ல்ட் டூர் போகலாம் அப்படின்னு அவங்க வந்து பிளான் பண்ணாங்க. யாரு 75 வயசு இருக்கவங்க 90ஸ்ல பிறந்து. ஸோ 1975 எஸ்டாப்ளிஷ்ட் இயர் அவங்க வந்து மெம்பர் ஸ்டேட்ஸ் 160க்கு வந்து வேர்ல்ட் டூர் போகலாம் அப்படின்ட்டு பிளான் போடுறாங்க யுனைடெட் நேஷன் மெம்பர் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க. ஸோ இந்த பிளானை எடுத்துட்டு போயிட்டு அவங்க செக்ரட்டரி ஜெனரல் கிட்ட சொல்றாங்க. அந்த செக்ரட்டரி ஜெனரல் என்ன சொல்லிடுறாங்கன்னா நோ வே அதெல்லாம் நீங்க போகாதீங்க, ஏன்னா உங்க ஏஜ் 75, நீங்க ஏன் இவ்வளவு மேடா பேசுறீங்க, அது உங்களுக்கு ரொம்பவே பெயின் தரும் அப்படின்னு சொல்லிடுறாரு ஓகேங்களா. ஸோ 1975 ஏஜ்ல இருக்கவங்க 160 கண்ட்ரீஸ்க்கு யுனைடெட் நேஷன் கண்ட்ரீஸ்ல 160க்கு வேர்ல்ட் டூர் போலான்னு பிளான் பண்றாங்க. ஸோ செக்ரட்டரி ஜெனரல் நோ வே சொல்லிடுறாரு, ஏன் இவ்வளவு மேடா யோசிக்கிறீங்க, அது உங்க ஏஜுக்கு ரொம்பவே பெயின் தரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது மட்டும் சொல்லாம அவர் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி 160 கண்ட்ரீஸ்க்கு யுனைடெட் நேஷன்ல இருக்க 160 கண்ட்ரீஸ்க்கு வேர்ல்ட் டூர் போகணும்னா 27 வயசு பசங்களால தான் முடியும். அவங்க செப்பல் கூட போடாம அசால்ட்டா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது என்ன க்ளூ அடிஷனலா அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 27 செப்பல் கூட போடாம 27 வயசு பசங்க வேர்ல்ட் டூர் அசால்ட்டா போவாங்க. ஸோ செப்டம்பர் 27 தான் வேர்ல்ட் டூரிசம் டே மக்களே ஓகேங்களா. யுனைடெட் நேஷன் வேர்ல்ட் டூர் போகணும்னா உங்களுக்கு வந்து 75 வயசு அந்த க்ளூ கோட் வந்து ஞாபகம் வந்துடணும் மக்களே ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இதை ரீநேமும் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் ஓகேங்களா. ஸோ அப்போ யுனைடெட் நேஷன் வேர்ல்ட் டூரிசம் ஆர்கனைசேஷனுக்கு 75 ஏஜ் க்ளூ ஓகேங்களா. இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யுனைடெட் நேஷன்ல ட்ரேடை டெவலப் பண்ணும். யுனைடெட் நேஷன் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்களாம் ட்ரேடை டெவலப் பண்ணணும்னா ஆயர்கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க. ஸோ 64 கலையும் தெரிஞ்சிருந்தாதான் யுனைடெட் நேஷன்ல ட்ரேடை வந்து உங்களால டெவலப் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த 64 கலையும் தெரிஞ்சிருந்து ட்ரேடை நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா ரொம்ப ஜென்யூனா இருக்கணும். ஸோ ஜெனீவா சுவிட்சர்லாண்டுக்கு என்ன க்ளூ கோட், அது எப்பயுமே எப்படி சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனீவானா ஜென்யூனா இருக்கணும், சுவிட்சர்லாண்ட்னா ஸ்விஸ் பேங்க் அப்படின்ற மாதிரி க்ளூ கோட வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ ஆயர்கலைகள் 64 தெரிஞ்சிருந்தா யுனைடெட் நேஷன் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க ட்ரேடை நல்லா டெவலப் பண்ணலாம். ஆனா டெவலப் பண்ண பிறகு அவங்க ரொம்ப ஜென்யூனா இருக்கணும், ஸ்விஸ் பேங்க்ல அமௌண்ட்டை வைக்க கூடாது. அப்படி அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கப்படும். ஸோ செக்ரட்டரி ஜெனரல் கிரீன் ஸ்பேன் மக்களே. ஸோ இந்த யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் எதற்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மேக்ஸிமைஸ் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் குளோபலி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். யுனைடெட் நேஷன் மெம்பர் கண்ட்ரிஸ் ட்ரேடை டெவலப் பண்ணணும்னா ஆயர்கலைகள் 64 தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். இதே மொத்தமாவே யுனைடெட் நேஷன் கண்ட்ரிஸ் ஒரு டெவலப்மெண்ட் அடையணும்னா 64 கலை மட்டும் தெரிஞ்சிருக்க கூடாது, 65ஆவதா எக்ஸ்ட்ரா ஒரு கலையும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ 1965 அப்படி தெரிஞ்சிருந்தா அந்த யுனைடெட் நேஷன் மொத்தமாவே டெவலப் ஆகும். அப்படி டெவலப் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ரோ கடைசியில க்ரோ இருக்குல்ல. ஸோ க்ரோ காகங்கள் எல்லாமே சேர்ந்து அது நியூயார்க் நகரமுறங்க சாங்க கோரஸா பாடும். எப்ப யுனைடெட் நேஷன் மொத்தமா டெவலப் ஆச்சுன்னா எப்ப டெவலப் ஆகும், ஆயர்கலைகள் 64 மட்டும் தெரியாமல் கூடுதலா ஒரு கலையும் 65வது கலையும் தெரிஞ்சிருந்தா அது வந்து
ஈஸியா வந்து டெவலப் ஆயிடும். அப்ப வந்து காகங்கள் எல்லாம் சேர்ந்து நியூயார்க் நகர முரங்க சாங்க கோரஸா பாடும். ஸோ இந்த யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு எராடிகேட் பாவர்ட்டி, ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி குளோபலி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யுனைடெட் நேஷன் 6 மெயின் ஆர்கன்ஸ்ல இது ஒரு முக்கியமான ஆர்கன். இதோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின்டைன் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அமாங் ஆல் இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் மக்களே. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 1945 வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கப்ப ஒரு 15 பேர் கொண்ட குழு வந்து, இன்டர்நேஷனல் குழு வந்து, செக்யூரிட்டி கவுன்சில் குழு வந்து அந்த வேர்ல்டு வாரை தடுத்து நிறுத்துறாங்க. ஓகேங்களா? அப்படி நிறுத்துறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க பிளே ஆயிட்டு இருந்ததுல நியூயார்க் நகர முரங்க சாங் அதை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த க்ளூ கோடு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்குலாம் இருக்குல்ல, சிலதுக்கு வந்து நியூயார்க் யூஎஸ்ஏன்னு சொல்றேன், சிலதுக்கு வந்து ஜெனீவா சுவிட்சர்லாந்து அப்படின்லாம் சொல்றேன். ஸோ இதை வந்து நீங்க கவலைப்படாதீங்க. எஸ்டாப்ளிஷ்ட் இயர் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட். ஸோ இவங்களை கனெக்ட் பண்ணி ஒரு தனித்தனி க்ளூ சொல்றேன். ஸோ பார்ட் 2 எண்ட்ல ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, எல்லா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தனியாக க்ளூ சொல்ற மக்களே. ஸோ இங்க 1945ல வேர்ல்டு வார் நடக்குது. ஒரு 15 பேர் கொண்ட குழு உள்ளார வந்து நியூயார்க் நகர முரங்க சாங்க ஆஃப் பண்ணி இந்த வேர்ல்டு வாரை ஸ்டாப் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ 1945 ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க் யூஎஸ்ஏ. ஸோ மெம்பர் கண்ட்ரிஸ் டோட்டலா 15 மக்களே. அந்த 15ல 10 நான் பெர்மனன்ட் மெம்பர் இருக்காங்க, 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வீட்டோ பவர் இருக்கு. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 5 பெர்மனன்ட் மெம்பர் கண்ட்ரிஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ்ஏ, யூகே, சைனா, பிரான்ஸ், ரஷ்யா மக்களே. ஓகேங்களா? ஸோ இந்த 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸா இருக்கட்டும், இந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸா இருக்கட்டும், இதுல இந்தியா கிடையாது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் தான் அந்த யுனைடெட் நேஷன் பாடியிலே முக்கியமான ஒரு ஆர்கன், பைண்டிங் ரெசல்யூஷன் வச்சிருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கன். பைண்டிங் ரெசல்யூஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் சொன்னா அதோட மெம்பர் கண்ட்ரிஸ் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த யுனைடெட் நேஷன் 6 மெயின் ஆர்கன் அண்ட் இட் இஸ் த ஒன்லி யுனைடெட் நேஷன் பாடி தட் கிவ் எ binding resolution that all members should follow, all member countries should follow மக்களே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ். ஸோ ரெஃப்யூஜிஸ்னா அகதிகள். இவங்களுக்கான க்ளூ கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் 1945ல வேர்ல்டு வார் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த வேர்ல்டு வார் நடந்து முடிஞ்சதுலேருந்து 5 வருஷம் கழிச்சு, அதாவது 1950ல ஸோ அகதிகளா நிறைய பேர் வந்து வெளியே வராங்க. அதுவும் யாருன்னா, ஜென்யூனா இருந்த மக்களை அகதிகளா அவங்க நாட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ்ட் இயர் 1950, ஜென்யூனா இருந்த மக்கள். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவா சுவிட்சர்லாந்து. ஸோ வெளியே வந்தவங்களை யாரு பாதுகாப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்மன் தான் பாதுகாக்கணும். ஸோ ஹெட் வந்து பர்மன் சலீல். ஓகேங்களா? ஸோ யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸோட எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு ப்ரொடெக்ட் அண்ட் சேவ் ரெஃப்யூஜிஸ். க்ளூ என்ன? 45ல வேர்ல்டு வார், 5 வருஷம் கழிச்சு 1950ல ஜென்யூனா இருந்த மக்களை அகதிகளா அனுப்புறாங்க. அவங்கள பாதுகாக்க வேண்டியது அந்த ஹெட்டோட கடமை. அந்த ஹெட் யாருன்னா பிரம்மன். ஓகேங்களா? ஸோ இதற்கு இந்த மாதிரி ரெஃப்யூஜிஸை பாதுகாக்கிறதுக்காக இந்த யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ் ஒரு 2 வருஷம் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கு. அது எந்தெந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1954 அண்ட் 1981 மக்களே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் மக்களே. ஸோ இதற்கான க்ளூ கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2004ல சுனாமி வந்தது. சுனாமி வந்து 2 வருஷம் கழிச்சு, அதாவது 2006ல தான் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்னு ஒருத்தவங்க வராங்க. ஏன்பா அந்த யுனைடெட் நேஷன் வார் 1945ல நடந்ததுல, அதுல 47 வயசுல யாரெல்லாம் ஜென்யூனா இருந்தாங்களோ அவங்களுக்காக போராட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? டு ஸ்ட்ரென்தன் அண்ட் ப்ரொமோட் ஹியூமன் ரைட்ஸ் வேர்ல்டு வைடு. இதுதான் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலோட எய்மு. ஸோ இதோட எஸ்டாப்ளிஷ்டு இயர் வந்து 2006 மக்களே. ஸோ அதை இங்கே மிஸ் பண்ணிட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மெம்பர் ஸ்டேட்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்து. ஸோ நெக்ஸ்ட் போலாமா? யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். ஸோ யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் வந்து 1972. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நைரோபி, கன்யா. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து இங்கர் ஆண்டர்சன். மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து 193 மக்களே. ஓகேங்களா? இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ
1945 வேர்ல்டு வார் நடந்தப்ப ஒரு 72 மரங்கள் வந்து அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அந்த வேர்ல்டு வார் களத்துல வந்து ஒரு 72 மரங்கள் வந்து அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்ட்டு இதற்கு இந்த 193 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்களா யுனைடெட் நேஷன், அவங்க தான் பொறுப்பு. அதனால நீங்க இங்க அந்த திருப்பி அந்த 72 மரத்தையும் நெட்டு வைக்கணும் அப்படின்ட்டு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சொல்லிட்டாரு. இங்கேயே நெட்டு வைக்கணும், அதாவது அந்த வேர்ல்டு வார் 2 நடந்த இடத்துலயே 72 மரத்தையும் நீங்க நெட்டு வைக்கணும். அதற்கு இந்த 193 கண்ட்ரிஸ் தான் பொறுப்பு அப்படின்ட்டு அவர் எக்ஸ்ட்ராவா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து இந்த நைரோபி கன்யா இருக்குல்ல, இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, நாய் ஒன்று ரோப்ல கட்டி வச்சிருக்காரு. ஓகேங்களா, ஸோ அப்படி நீங்க நெட்டு வைக்கலாம்னா அந்த ரோப்பை நான் அவுத்து விட்டுருவேன், அந்த நாய் வந்து உங்க எல்லாரையும் கடிச்சிடும் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. ஓகேங்களா, ஸோ யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் 72 மரம் ஸோ வேர்ல்டு வார் 2 களத்தில் அழிக்கப்பட்டது, அதை இங்கேயே நெட்டு வைக்கணும், இங்கர் ஆண்டர்சன், இல்லாட்டி நாய் ரோப்பை அவுத்து விட்டுரும், அது உங்களை கடிச்சிடும். இது யாரோட பொறுப்பு? 193 மெம்பர் கண்ட்ரிஸோட பொறுப்பு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் அசம்பிளி மக்களே. ஸோ இந்த யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் அசம்பிளி தான் வேர்ல்டுயே ஹையஸ்ட் லெவல் டெசிஷன் மேக்கிங் பாடி ஆன் என்விரான்மெண்டல் மக்களே. ஸோ இது வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கூடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து கவர்னிங் பாடி. இவங்க 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூடி எடுக்கிற முடிவை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து இந்த யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராமோடைய பொறுப்பு. ஓகேங்களா, இவங்க 1972ல வந்து எல்லா என்விரான்மெண்டல் ஆபரேஷனையும் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இவங்க 2012 ஆரம்பிச்சதான் இந்த யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் அசம்பிளி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூடி என்னென்ன டெசிஷன் நம்ம பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க கவர்ன் பண்ணி ஒரு முடிவு எடுப்பாங்க மக்களே. ஸோ யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் அசம்பிளி இஸ் ஏ கவர்னிங் பாடி, வேறஸ் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் இஸ் ஏ எக்ஸிக்யூட்டிவ் பாடி மக்களே. ஸோ இது எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012, மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து 193. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 உலகம் அழியுதுன்னு ஒரு ரூமர் வருது. அந்த ரூமர் வந்ததுக்கு அடுத்த வருஷம் தான் நம்ம என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும்னு தோணி இந்த யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் அசம்பிளியை எடுத்துட்டு வந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் 193 மெம்பர் கண்ட்ரிஸும் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு யுனைடெட் நேஷன் ஹேபிடேட், யுனைடெட் நேஷன் ஹியூமன் செட்டில்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ ஹேபிடேட்னா வாழும் இடம். ஸோ யுனைடெட் நேஷன் மெம்பர் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க 78 வயசானவங்க, அதாவது 90ஸ்ல பிறந்து 78 வயசானவங்க ஒரு நல்ல என்விரான்மெண்டல் உடைய இடத்துல வாழணும், அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு இடம் கொடுக்கணும்ட்டு எடுத்துட்டு வந்ததான் வந்து இந்த யுனைடெட் நேஷன் ஹியூமன் செட்டில்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதோட எஸ்டாப்ளிஷ்ட் இயர் 78. ஸோ 78 ஏஜ் உள்ள பீப்புளை வந்து ஒரு நல்ல என்விரான்மெண்டல் உள்ளார இடத்துல வந்து வாழ வைக்கணும். எதுக்கு இந்த என்விரான்மெண்டல் உள்ள இடம்ன்றதை நான் பின்னாடி வந்து அந்த ஹெட் குவார்ட்டர் க்ளூ வரப்போ இதோட கனெக்ட் பண்ணுவேன். ஸோ எல்லாமே வந்து நைரோபி கன்யா தான் ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சிருக்கோம். இந்த யுனைடெட் நேஷன் ஹியூமன் செட்டில்மெண்ட் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் அசம்பிளியாக இருக்கட்டும். ஸோ அப்போ 78 வயசு மக்களை வந்து ஒரு நல்ல ஹியூமன் செட்டில்மெண்ட், ஒரு நல்ல ஷெல்டர் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் வரணும், ஸோ ஒரு நல்ல வாழ்விடம் அவங்களுக்கு வேணும்ன்ட்டு ஒரு சுற்றி என்விரான்மெண்டல் இருக்கிற இடத்துல வந்து அவங்கள வந்து வாழ வைக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நாய் ஒன்று ரோப்பில் கட்டி வச்சுருக்காங்க. எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அணகுண்டா வரும். ஸோ அணகுண்டா வந்ததுன்னா நாய் அவங்கள காப்பாற்ற வேணும்ன்ட்டு நாய் ஒன்றத்தை ரோப்பில் கட்டி வச்சுருக்காங்க மக்களே. ஸோ நைரோபி கன்யா வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ், எஸ்டாப்ளிஷ்ட் இயர் வந்து 1978, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து அனக்ளவுடியா ராஸ் பேட்ச். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்டு மக்களே. ஸோ இந்த யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்டு எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குளோபலி பிறக்கிற எல்லா சைல்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணும், அதற்காக கொண்டு வந்தது தான் வந்து இந்த யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட். ஓகேங்களா, குளோபலி இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபலி எந்த குழந்தை பிறந்தாலுமே அவங்கள 6 to 9 தான் டெலிவரி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு க்ளூ வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 24 hours பார்ப்பாங்க, நம்ம ஜஸ்ட் க்ளூக்காக சொல்கிறேன். ஸோ 6 to 9 தான் வந்து குளோபலி எந்த சைல்டு பிறந்தாலும் டெலிவரி பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப அவங்க தினம் ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டே தான் பார்ப்பாங்க. அது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் நகரமுரங்க சாங். ஓகேங்களா, ஸோ 6 to 9 டெலிவரி பார்க்குறப்ப நியூயார்க் நகரமுரங்க சாங் பாடிக்கிட்டே அந்த பாடலை தினம் கேட்டுக்கிட்டே தான் வந்து அவங்க டெலிவரி பார்ப்பாங்க. யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட், அப்போ தான் பாப்புலேஷன் ரொம்ப நிறைய பெருகும் அப்படின்ட்டு. ஸோ டு இம்ப்ரூவ் ரீப்ரொடக்டிவ் அண்ட் மெட்டர்னல் ஹெல்த், எவ்ரி சைல்டு பர்த் இஸ் சேஃப் அண்ட் எவ்ரி ப்ரெக்னன்சி ஷுட் பி சேஃப். இதுதான் வந்து இந்த யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்டோடைய எய்ம் மக்களே.
ஓகேங்களா. ஸோ இந்த யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் வந்து கோல்ஸ் சில வச்சிருக்கு. அந்த கோல்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 2030க்குள்ளார ஜீரோ அன்மெட் நீட் ஃபார் ஃபேமிலி பிளானிங். ஓகேங்களா. ஸோ செகண்ட் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ப்ரிவென்டபிள் மெட்டர்னல் டெத். தேர்ட் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் ப்ராக்டிசஸ். ஸோ சைல்டு மேரேஜ் அது போடுறதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்றத 2030க்குள்ளார நம்ம முழுமையாக கொண்டு வரணும். ஸோ பிறக்கிறப்ப அந்த மதரும் சரி சைல்டும் சரி இறந்துடக்கூடாது. ஸோ அதற்காக ஜீரோ ப்ரிவென்டபிள் மெட்டர்னல் டெத்து, ஜீரோ அன்மெட் நீட் ஃபார் ஃபேமிலி பிளானிங், அதாவது அந்த மதரோடைய விருப்பம், அவங்க ஃபேமிலி பிளானிங் எப்போ பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான அவங்க முழு உரிமையெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. அதுமாரி எல்லாருக்கும் வரணுன்றது 2030க்குள்ளார எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு அவங்க கோலாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம்ஸ். ஓகேங்களா. அதாவது ட்ரக்ஸ் அண்ட் கிரைம்ஸ்லாம் பண்ணிங்கன்னா 100 வயசு வரைக்கும் இல்லை 97 வயசுக்கு வரைக்கும் கூட நீங்கள் வாழ மாட்டீங்க. ஸோ 1997. ஓகேங்களா. ஸோ ட்ரக்ஸ் அண்ட் கிரைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணீங்கன்னா 100 வயசு இல்ல 97 வயசு கூட வாழ மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூ கோட் நம்ம செட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, அதை எடுத்தீங்கன்னா நீங்க வீணா போயிடுவீங்க. ஸோ வீணா ஆஸ்ட்ரியா. ஸோ யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம்ஸ் வீணா ஆஸ்ட்ரியா, எஸ்டாப்ளிஷ்ட் இயர் வந்து 97 மக்களே. ஸோ யுனைடெட் நேஷன் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா. இந்த யுனைடெட் நேஷன் யூனிவர்சிட்டியில வந்து யூஎஸ்ஏ வந்து ரிலீவ் ஆயிடுச்சு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து யுனைடெட் நேஷன் யூனிவர்சிட்டியோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ குளோபலி எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த யுனைடெட் நேஷன் யூனிவர்சிட்டியோடைய எய்மு. இது எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973. ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கியோ, ஜப்பான் மக்களே. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறப்போ ஒழுங்காக படிக்கலனா, அதாவது இந்த யுனைடெட் நேஷன் யூனிவர்சிட்டியில் போயிட்டு நீங்கள் ஒழுங்காக படிக்காமல் பேன், ஜப்பானுக்கான க்ளூ கோடு வந்து பேன், நம்ம தோசை சுடுவோம்ல பேன், அதுதான் ஜப்பானுக்கான க்ளூ கோடு வந்து பேனு. டோக்கியோனா டொக்கு டொக்குன்னு தட்டுறது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் பெஞ்சை டொக்கு டொக்குன்னு தட்டுற மாரி பேனில் டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த யுனைடெட் நேஷன் யூனிவர்சிட்டியில் போயிட்டு ஒழுங்காக படிக்க மாட்டீங்க. அதோட விளைவு என்னவா ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 7ஆவதையே 3 வாட்டி படிக்கிற மாரி ஆகிடும். 7th ஸ்டாண்டர்டையே 3 times படிக்கிற மாரி ஆகிடும். ஸோ 73. ஓகேங்களா. ஸோ எப்போ பேனை டொக்கு டொக்குன்னு ஒழுங்காக படிக்காமல் தட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, மோளம் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஓகேங்களா. ஸோ யுனைடெட் நேஷன் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ்ட் இயர் 1973, ஹெட் குவார்ட்டர்ஸ் டோக்கியோ, ஜப்பான் மக்களே. ஸோ ஃபைனலாக யுனைடெட் நேஷன் உமன். ஸோ இந்த யுனைடெட் நேஷன் உமன் எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் வந்து வரணும்ன்ட்டு கொண்டு வந்தாங்க. இதை எப்போ எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் அழிய போகுதுன்னு ஒரு ரூமர் வருது. அந்த ரூமர் வரதுக்கு முன்னாடி வருஷம் தான் இவங்க உமன்ஸ் எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி வேணும், எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் வேணும் அப்படின்ட்டு எடுத்துட்டு வராங்க. ஸோ அப்போ ஒரு பாட்டும் பாடுறாங்க. ஸோ அந்த மாரி அது கிடைச்சிருச்சுன்னா விமென்ஸ் எல்லாரும் சேர்ந்து நியூயார்க் நகரம் முரங்க சாங்க பாடணும் அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இது யுனைடெட் நேஷன் உமனுக்கான க்ளூ மக்களே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1944 பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று நடக்குது. இந்த பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸுக்கு இன்னொன்று பேரும் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் வந்து பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு தான் தெரியும். ஓகேங்களா. இதற்கு இன்னொன்று பேர் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் மானிட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் கான்ஃபரன்ஸ். இது எதற்காக எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஒரு எக்கனாமிக் டிப்ரெஷனும் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸ்குள்ளார வந்துடக்கூடாது. அப்படி எக்கனாமிக் டிப்ரெஷனுக்குள்ளார அந்த கண்ட்ரீஸ் போகாமல் அவங்களுக்கு லோன் கொடுத்து உதவணும், அதற்கான ஆர்கனைசேஷனை நம்ம உருவாக்கணும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தது தான் வந்து இந்த பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸ். இதோட கீ அவுட்கமாக வந்த ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு அண்ட் கிரியேஷன் ஆஃப் வேர்ல்டு பேங்க். ஸோ இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டும் வேர்ல்டு பேங்க்கும் தான் வந்து இதோட அவுட்கம்மாக, அதாவது இந்த பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸோடைய அவுட்கம்மாக வந்துச்சு. இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுன்றது ஒரு ஷார்ட் டைம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது, ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் லோன் கொடுக்கறது. இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் மெயினாக எதற்கு லோன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் நடக்குதுன்னா, ஸோ ஒரு சடனாக ஒரு எக்கனாமிக் டிப்ரெஷன் நடக்குதுன்னா அப்போ பணம் கொடுத்து உதவர் தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இதே வேர்ல்டு பேங்க்
பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் கோலுக்காக லோன் கொடுப்பாங்க. இவங்களோட லோன் எதுவுமே வந்து ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ்க்காக இருக்காது, ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கும். அதாவது வந்து ரோட்ஸ், ஸ்கூல்ஸ், டேம்ஸ் இது போன்ற ஒரு ப்ராஜெக்ட்ஸை நீங்க கட்ட போறீங்கன்னா நீங்க உங்களுக்கு வேர்ல்டு பேங்க் வந்து அந்த கண்ட்ரீஸ்க்கு லோன் கொடுத்து உதவுவாங்க மக்களே. ஸோ இப்போ 1945ல வேர்ல்டு வார் நடக்கிறப்ப 1944 அதற்கு ஒரு வருஷம் முன்னாடியே வந்து இந்த பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ்ல முடிவு பண்ணிட்டாங்க, இவங்க இந்த மாரி அடிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ்லாம் வந்து ரொம்ப எக்கனாமிக் டிப்ரெஷன்ல போயிடும், அப்படி போக விடாம தடுக்கணும்னா நம்ம ஒரு 2 ஆர்கனைசேஷனை எடுத்துட்டு வரணும்னு 1945 வேர்ல்டு வாருக்கு முன்னாடி வருஷமான 1944லயே கணிச்சு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டையும் வேர்ல்டு பேங்கையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த வேர்ல்டு பேங்கோடைய ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 1944 மக்களே. இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இருக்குல்ல அதோட ஃபவுண்டட் இயரும் 1944 தான். ஆனால் அது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 1945 அண்ட் ஆப்ரேஷனுக்கு வந்தது 1947. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டை பார்த்துட்டு வேர்ல்டு பேங்க்குக்கு போகலாம். ஸோ 1944ல அந்த வேர்ல்டு வாருக்கு முன்னாடி வருஷமே வந்து இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கொண்டுட்டு வந்தாங்க. இதோட வேலை என்னன்னு நான் சொன்னேன், ஒரு ஷார்ட் டேர்ம்ல லோன் கொடுக்கறது, ஒரு எமர்ஜென்சி கிரைசிஸ்ல லோன் கொடுக்கறது அப்படின்ட்டு கொண்டு வந்ததான் இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஸோ 1944ல கொண்டு வந்த இந்த ஐஎம்எஃப் என்ன பண்ணாங்கன்னா, ஸோ 1945 முடியட்டும், வேர்ல்டு வார் முடியட்டும், யாராவது வந்து நம்ம கிட்ட லோன் கேட்டா கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வெயிட் பண்ணாங்க. ஸோ அதனால 1944ல ஃபவுண்ட் பண்ணப்பட்டாலும் எஸ்டாப்ளிஷ் பண்ணது அந்த 1945 டிசம்பர் 27 தான். ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்றப்ப 29 கண்ட்ரிஸ் தான் அதுல மெம்பர்ஸா இருந்தாங்க மக்களே. ஸோ இது எப்போ ஆப்ரேஷனுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆன பிறகுதான் ஒரு எமர்ஜென்சி கிரைசிஸ்க்காக எல்லாரும் போய் லோன் வாங்கினாங்க. அதனால இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகின இயரை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ 1944ல ஃபவுண்ட் பண்ணாங்க, ஸோ 1945ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, ஸோ 1947ல தான் வந்து அது ஆப்ரேஷனுக்கு வந்தது. ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறப்ப 29 கண்ட்ரிஸ் தான் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. இதில் மொத்தமாக எத்தனை மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 191 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் லோன் கொடுக்குறேன். ஸோ அப்போ நான் கொடுக்குற லோனை பற்றி வெளியே நீங்கள் ஒன்று தான் சொல்லணும், ஒரு விஷயமா தான் சொல்லணும், 9 சொல்லக்கூடாது. இப்பயும் ஒரே விஷயமா தான் சொல்லணும், 9 சொல்லக்கூடாது, ஒரே விஷயமா தான் சொல்லணும். ஸோ 191 நான் ஒரு ரூபா கொடுத்தாலும் ஒரு விஷயத்த 1 தான் சொல்லணும், 9 சொல்லக்கூடாது, ஒரே விஷயமா தான் சொல்லணும். 191 மக்களே. ஸோ மெம்பர் கண்ட்ரிஸ். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசி. இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதும் எல்லா கண்ட்ரிஸும் வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்த மாதிரி ரொம்ப எக்கனாமிக் டிப்ரெஷன், ரொம்ப ப்ராஜெக்ட்ஸ், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகியிருக்கும். ஸோ எது மாதிரி வாஷிங் மிஷினில் போட்ட மாதிரி. ஸோ 1947 ஆப்ரேஷனுக்கு வந்தது, ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் டிசி. மெம்பர் கண்ட்ரிஸ் ஒரு லோன் நான் கொடுத்தேன்னா ஷார்ட் டேர்முக்கு அதை 9 சொல்லக்கூடாது, 1 தான் சொல்லணும். ஸோ மெம்பர் கண்ட்ரிஸ் 191 மக்களே. இந்த 191th கண்ட்ரியாக ஜாயின் ஆனது ஐஎம்எஃப்ல என்ன கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், லிச்சன்ஸ்டைன். ஓகேங்களா? ஸோ 119th கண்ட்ரி அண்டோரா, 191th கண்ட்ரி வந்து லிச்சன்ஸ்டைன். ஓகேங்களா? இந்த 191 கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் ஐஎம்எஃப்ல லோன் வாங்கணும்னா அந்த கரன்சி ஒன்று இருக்குல்ல, அந்த கரன்சி வந்து ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது ஒரு சிங்கிள் கரன்சி கிடையாது, அது ஒரு செட் ஆஃப் கண்ட்ரிஸோடைய கரன்சி இருக்கும். அதனால அதை வந்து ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கரன்சி கோடு வந்து XDR. ஓகேங்களா? SDR/XDR. ஓகேங்களா? இந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ், இந்த கரன்சி இருக்குல்ல ஐஎம்எஃபோட கரன்சி, இதோட இன்னொன்று பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் கோல்டு மக்களே. ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்டிஆர் எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969ல் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த எஸ்டிஆரில் இருக்க கரன்சி இருக்குல்ல, அதோட வேல்யூ வந்து எதை வச்சு மதிப்பீடு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸில் எந்தெந்த கரன்சிலாம் இருக்கோ அதோட வேல்யூவை வச்சு தான் இந்த எஸ்டிஆரோடைய மதிப்பு வந்து நமக்கு இருக்கும். ஸோ அந்த பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸில் என்னென்ன கரன்சிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய டாலர், யூரோ, சைனீஸ் யுவான் ஆர் ரென்மின்பி, ஜப்பானீஸ் எண்ணு, பிரிட்டிஷ் பவுண்ட் ஸ்டெர்லிங் மக்களே. ஸோ இதற்கும் வந்து ஒரு க்ளூ வச்சிருக்கேன். ஸோ இந்த பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ்க்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவன் வந்து ஹீரோவா ஆகிட்டாருன்னா அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, ஏன் இந்த பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ்ல டாலர் மட்டும் வைக்கிறீங்க, பிரிட்டிஷ் பவுண்ட் ஸ்டெர்லிங்கும் வைக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்கிறாரு. ஓகேங்களா? ஸோ யுவன், ஸோ சைனீஸ் யுவன் ஆர் ரெமின்பி,
யூரோவாயிட்டாரு, யூரோ. ஸோ ஒரு கேள்வி கேட்குறாரு, ஏன்? ஓகேங்களா? ஸோ இந்த கீவேர்டை தான் நீங்கள் வச்சு படிக்கணும். ஏன்னு கேள்வி கேட்குறாரு. ஜாப்பனீஸ் என்னு. ஸோ என்ன கேள்வி கேட்டார்னா, டாலர் மட்டும் வச்சிருக்கீங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர், ஏன் பவுண்ட் ஸ்டெர்லிங்கை வைக்கல, பிரிட்டிஷ் பவுண்ட் ஸ்டெர்லிங்? ஸோ இதுதான் வந்து பேஸ்கெட் ஆஃப் கரன்சிக்கான க்ளூ மக்களே. ஸோ நெக்ஸ்ட் போமா, வேர்ல்டு பேங்க் பார்க்கணும். ஸோ வேர்ல்டு பேங்க் வந்து 1944 ஃபவுண்ட் பண்ணப்பட்டாங்க. இவங்களும் வாஷிங் மிஷினில் போட்ட மாதிரி எல்லா கண்ட்ரிஸும் கொலாப்ஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு நிதி கொடுத்து உதவணும்னு கொண்டு வந்தது. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் டிசி. ஸோ இவங்களோட மெம்பர் கண்ட்ரிஸ் 189. ஓகேங்களா? இவங்க எதற்காக கொண்டு வந்தாங்க? இந்த ரோடு போடுறது, இந்த மாதிரி லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்டுக்காக கொண்டு வந்தது. ஸோ இதற்கான க்ளூ கோடு என்ன இந்த மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு அப்படின்னா, நான் ₹1 கொடுக்குறேன். அதாவது வேர்ல்டு பேங்க்லேருந்து நீங்கள் ₹1 வாங்கணும்னா நீங்கள் 8 போட்டு காட்டணும். 8 மட்டும் போட்டு காட்டினா பத்தாது, 9 போட்டு காட்டணும். ஓகேங்களா? ஸோ 189 மெம்பர் கண்ட்ரிஸ். ஓகேங்களா? இன்கேஸ் புதுசாக ஏதாவது கண்ட்ரி ஆட் ஆயிடுச்சுன்னா க்ளூவையும் நம்ம மாற்றிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். நானே உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன் மக்களே. ஸோ இப்போதைக்கு இந்த க்ளூவை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் இந்த ஒன் டைம் வீடியோ பார்த்த பிறகு க்ளூலாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும். திருப்பி இந்த வீடியோவை பொறுமையாக இன்னொன்று வாட்டி பாருங்கள். பொறுமையாக பாருங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. இது எல்லாமே ஸ்டாட்டிக்கு. இந்த ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கட்டும், இந்த ஃபவுண்ட் பண்ண இயராக இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்டாட்டிக். ஒரு வாட்டி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எத்தனை எக்ஸாம் ஏனாலும் இதுதான் ஸ்டாட்டிக். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். இந்த க்ளூ கூட இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் பிரசிடென்ட்லாம் வந்து மாறுவாங்க. ஓகேங்களா? அவங்க மாறினாங்கன்னா இந்த க்ளூவையும் ஸ்லைட்டாக அப்டேட் பண்ணால் போதும். அதையும் அப்டேட் பண்ணி நானே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த க்ளூவை மட்டும் 2 வாட்டி பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. ஒன்ஸ் இந்த பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2, பார்ட் 3லாம் வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு குவிஸ் 1 எடுத்துகிட்டு வரேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குவிஸ் 1, 2, 3ன்னு எடுத்துகிட்டு போவேன். ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் குவிஸ் அட்டென்ட் பண்ணப்போ உங்களுக்கு நல்ல மெமரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இதோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் பங்கா. ஓகேங்களா? ஸோ இதற்கான க்ளூ என்னன்னு பார்ப்போமா? ஸோ 1944 வேர்ல்டு வார்க்கு முன்னாடி வருஷமே வேர்ல்ட் பேங்க் ஃபவுண்ட் பண்ணப்பட்டுட்டாங்க. ஸோ எதற்காகனா இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ், அதாவது இந்த வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண கண்ட்ரிஸ்லாம் கொலாப்ஸ் ஆக போகுது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் லோன் கொடுக்கணும்னு எடுத்துட்டு வராங்க. ஸோ லோன் கொடுக்குறப்ப இவங்க கிட்ட இருந்து ₹1 வாங்கினாலும் நீங்கள் 8 போட்டு காட்டணும். 8 மட்டும் போட்டு காட்டினா பத்தாது, 9 போட்டு காட்டணும். ஓகேங்களா? ஸோ 189. ஸோ ரோடுலாம் வேர்ல்டு பேங்க் வச்சு தான் பில்ட் பண்ணாங்க, அதனால 8 போட்டு காட்டணும். இதே IMFனா ₹1 கொடுத்தாலும் 9 சொல்லக்கூடாது, ஒரே விஷயமா தான் சொல்லணும், 191. ஓகேங்களா? ஸோ பிரசிடென்ட் என்ன கேட்குறாரு, இது ரொம்ப பங்கமா இருக்கு, 8 போட்டு காட்டணும், 9 போட்டு காட்டணுமா, இது ரொம்ப பங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அஜய் பங்கா. ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்ப்போமா? இந்த அஜய் பங்காவோட டேர்ம் வந்து 2023 2028 வரைக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் இந்தியன் ஆரிஜின் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆரிஜின் பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்க் மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆரிஜின் பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்க் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் பங்கா. ஓகேங்களா? இந்த வேர்ல்டு பேங்க்ல ஒரு 5 குரூப்ஸ் இருக்கு மக்களே. ஸோ அது என்னென்ன குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன், இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், மல்டிலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி, இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து இந்தியா வந்து மெம்பராக இருக்கும். இந்த கடைசியாக இருக்க இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸில் மட்டும் இந்தியா வந்து மெம்பர் கிடையாது மக்களே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு 2 கேள்வி கேட்டிருக்கேன், கரெக்டுங்களா? ஒன்று வந்து இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஹெரிட்டேஜ் சைட் இருக்குது அப்படின்றத கேள்வி கேட்டிருக்கேன். 2வது கேள்வி மலப்புரம்ன்றது எந்த ஸ்டேட்டில் வரும் அப்படின்ற 2 கேள்வி கேட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதோட பார்ட் 1 வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் மக்களே. இந்த பார்ட் 2ல வந்து இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் இதே மாதிரியே க்ளூவு, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனு, ப்ளஸ் வந்து இதோட எய்ம் என்ன எல்லாத்தையும் வந்து நான் சொல்லுவேன். ஸோ பார்ட் 2ல வந்து இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம், இது போன்ற ஒரு 33 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வரும் மக்களே. ஸோ இந்த பார்ட் 1 வீடியோக்கான MCQ ஒரு 2 MCQ எடுத்துட்டு வந்திருக்கேன். இதற்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இதற்கான தனி MCQ வீடியோ, குவிஸ் வீடியோ உங்களுக்கு தனியாக வரும். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி மெம்பர் கண்ட்ரிஸ் ஆர் தேர் இன் யுனைடெட் நேஷன் ஆஸ் ஆஃப் மார்ச் 2026? ஸோ மார்ச் 2026 படி யுனைடெட் நேஷன் எத்தனை மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனெஸ்கோவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? ஸோ யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், எஜுகேஷன் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், எஜுகேஷனிஸ்ட் பாரிஸ் டவர் மேல உட்காந்து வேர்ல்டு வாரா பார்க்குறாங்க அப்படின்ற மாரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னு ஞாபகம் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் கொஸ்டின்,
கரண்ட் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் வேர்ல்டு வார் நடக்கிறப்ப 72 மரங்களை வந்து அழிச்சிட்டாங்க. அதனால அந்த 72 மரத்தையும் யார் என்ன சொன்னா அவரு தான் வந்து அந்த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சொல்லியிருப்பாரு. அது என்னன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த 4th MCQ 5th MCQ பார்ட் 2க்கானது. அதை பார்ட் 2 பார்த்துட்டு வந்து நம்ம பார்க்கலாம் மக்களே. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நேஷனல் பார்க்கை எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு குவிஸை மறக்காம அட்டன் பண்ணுங்க. ராம்சார் சைட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸோடைய கேபிட்டல் சிஎம் கவர்னர் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கவர்னருடைய அப்டேட்டட் லிஸ்ட்டையும் எடுத்துட்டு வந்து தனி வீடியோவாக போட்டிருக்கேன் மக்களே. ஸோ கவர்னர் வந்து சேஞ்ச் ஆயிட்டாங்க ஒரு 9 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு. ஸோ அதையும் அப்டேட்டட் லிஸ்ட்ல வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லா வீடியோவும் பாருங்க. இதோட குவிஸ் 1 by 1 வரும். இப்போதைக்கு நேஷனல் பார்க் வந்துடுச்சு. ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு குவிஸாக நான் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பேன் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸோடைய பார்ட் 2 வீடியோ மக்களே. ஸோ பார்ட் 1 பார்த்துட்டு ஓகேனா உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சக்ஸஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ரீட், ரிவைஸ், ரிப்பீட் டெய்லி மக்களே. இதை பண்ணாதான் நமக்கு ஸ்டாட்டிக் ஜிகே நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ தேங்க்யூ மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.